عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. ஏன்னா சில நேரங்கள்ல பதில் சலாம் வராதனால நம்மளே பதில் சலாம் சொல்லிடுது. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى أيضا إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العلي العظيم. وقال نبينا حبيبنا خاتم رسول الله صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. மன் சாம லைலத்துல் கத்ர் ரமதான் ஈமானன் இஹ்திசாபன் குஃபிர் லஹு மா தகத்தம மின் தம்பிஹி அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, பாசத்திற்கு உரித்தான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் எல்லாம் ஒரு புனிதமிக்க மாதத்தில், புனிதமிக்க நாளில், புனிதமிக்க இரவில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய அமல்களை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்தால் புரிவானாக. இன்றுடன் 27 தராவிகளை தொழுதிருக்கின்றோம், 26 நோன்புகளை நோற்றிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் நோற்ற நோன்புகளையும் தொழுத வணக்கங்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்தால் புரிவானாக. இன்றுடன் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் 30 ஜுஸூக்கள், சூரத்துல் தீன், சூரத்துல் அலக், சூரத்துல் கத்ர், சூரத்துல் பையினா, சூரத்துல் ஜில்சால், சூரத்துல் ஆதியாத், சூரத்துல் காரியா, சூரத் தகாதுர், சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் ஹுமஸா, சூரத்துல் ஃபீல், சூரத்துல் குரைஷ், சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர், சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் நஸ்ர், சூரத்துல் லஹப், சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் என்று 20 சூறாக்களை அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய கடைசி ஜுஸுவிலிருந்து ஓதி நிறைவு செய்திருக்கின்றோம். நீங்க பார்த்திருக்கலாம், 28வது ரகாத்துல 27, 28ல என்ன செஞ்சிருப்போம்? குர்ஆனுடைய கடைசி அத்தியாயமான சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஓதி முடிச்சிட்டு மீண்டும் 29வது 30வது ரகாத்துல மீண்டும் அலிஃப் லாம் என்ன செஞ்சிருப்போம்? 1வது ஜுஸ்ல துவக்கி இருப்போம். காரணம், குர்ஆன் என்பது இந்த ரமலானுடைய 27ஓடு முடிந்து போவது அல்ல. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், அதன்படி அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதன் மீது படிப்பினை பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு வித்திட்டு இருக்கிறான். அதன் காரணமாகத்தான் உலகத்துல எல்லா ஹாஃபிஸாக்களும் 27ல குர்ஆனை முழுமையான முறையில் 30ஐ ஓதி முடித்துவிட்டு மீண்டும் என்ன செய்வாங்க? அலிஃப் லாம் மீம் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் பக்ராவை துவக்கி வைத்திருப்பாங்க. காலமாக தொண்டுவிட்டு குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆன் என்பது இன்றோடு முடிவதல்ல, கியாமத் நாளை வரையும் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான வேதம் தான் குர்ஆன் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் ஓதுவதன் மூலமாக என்ன செய்ய நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக, சஹாபாக்கள் மூலமாக, நம்முடைய இமாம்கள் மூலமாக தொண்டு தொட்டு இந்த பாரம்பரியம் பின்பற்றப்படுகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய இறுதி மூச்சு வரை அருள்மறையாம் திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் இந்த லைலத்துல் கத்ர் 27 அன்று இமாம் ஜமாத்தோடு தராவீஹ் தொழுகையை தொழுது நிறைவு செய்திருக்கிறாரோ, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு மறுமையில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் லேசான முறையில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்பதாக நம்முடைய கிதாபுல முன்னோர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த மஹ்ஷர் மைதானத்துடைய அமளி துமரை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தால் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். சங்கை குறித்தால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
2 மாதத்திற்கு முன்பிலிருந்து ரமலான் எதிர்பார்த்தாக. எல்லா பள்ளிவாசல்களிலும் எல்லாவுடைய துஆவிற்கு பிறகு என்ன செய்வாங்க இமாம்கள்? அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான. யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபுடைய மாதத்திலும் பரக்கத்து செய்வாயாக, எங்களுக்கு ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத் செய்வாயாக, எங்களுக்கு கண்ணியமான எங்களுடைய பாவங்களை முழுமையான முறையில் மன்னித்து எங்களுக்கு ஈரேற்றத்தையும் சீரைத்தனத்தையும் பரக்கத்தையும் தரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையான முறையில் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று 2 மாதத்திலிருந்து அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்களே. அப்படிப்பட்ட ரமலானுடைய காலத்துல 3 10 ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். முதல் 10 ரஹ்மத்துடைய 10 நம்மை விட்டு வேகமா சென்றுச்சு. உருதுல சொல்லுவாங்க, ரமலானுடைய காலம் என்பது முதல் 10 என்பது நடந்து வரும், 2வது 10 என்பது ஓடி வரும், 3வது 10 என்பது பறந்து போயிருச்சு. 3வது 10 என்பது பறந்து போயிரும் என்று சொன்னாங்க. இப்பதான் ரமலான் வருதுன்னு பேசிட்டு இருந்தோம். நோம்பு வந்துருச்சு, 10 நோம்பு முடிஞ்சு, 15 நோம்பு முடிஞ்சு, 27 வந்துருச்சு. அல்லாஹ் அக்பர், 27 வந்துருச்சு. இன்னும் சொற்பமான நாட்கள். அல்லாஹ் 3 நோன்புகளை தர்றானா அல்லது 2 நோன்புகளை தர்றான்னு தெரியாது. ஆனா முழுமையான முறையில் ரமலானுடைய 30 நோன்புகளையும் 30 தராவிகளையும் அடைந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாள் என்பது நமக்கு மிகவும் விசேஷமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ர் இரவில் தான் நாம் அருள்மறையாம் திருக்குர்ஆனை இறைத்து வைத்தோம். இந்த உலகத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதல்ல லவ்வுல் மஹ்ஃபூஸ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை வைத்திருந்து அதிலிருந்து சன்னமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த முழு உலகத்திற்கும் கொடுத்தது இந்த ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவு தான் என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். இன்னும் என்ன சிறப்பு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முந்தி உள்ள மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் பயான் செய்யும் பொழுது முந்தி உள்ள மக்கள் எல்லாம் நீண்ட ஆயுளோடு வாழ்வாங்க. 900 வருஷம் 1000 வருஷம் என்று ரொம்ப வருஷம் வாழ்வாங்க. இது அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையின் காரணமாக நிறைய அமல் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாத்திரத்துல இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ரொம்ப கவலையா போயிருச்சு, ரொம்ப வருத்தமா போயிருச்சு. எந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்கன்னா, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அவங்க எல்லாம் நீண்ட வருஷம் வாழ்ந்தாங்க, நீண்ட ஆயுள் காலம் வாழ்ந்தாங்க, அதன் காரணமா நிறைய அமல் செஞ்சிருப்பாங்க, சொர்க்கத்துல அல்லாஹ்வோடு இருப்பாங்க, அவருடைய அந்தஸ்து எல்லாம் உயர்ந்த அந்தஸ்தா இருக்குமே. நாங்கெல்லாம் சொற்பமான காலகட்டங்கள், எங்களுடைய வயசு என்பது 50 60 70 வயசுடைய அதை விட கம்மியான வயசா இருக்குது, நாங்கள் எல்லாம் எப்படி அந்த பாக்கியத்தை அடைய முடியும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லும்போது, சஹாபாக்கள் இந்த மாதிரி கேட்ட மாத்திரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய கவலையை போக்குவதற்கு, சஹாபாக்களுடைய கவலையை போக்குவதற்கு அல்லாஹ் இறக்கி வைத்த வசனம் தான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவுல நாம் அருள்மறையாம் திருக்குர்ஆனை இறக்கி வைத்தோம். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த இரவுதான் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லியிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை என்பது எத்தனை வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்முடைய முன்னோர்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க. முந்தியெல்லாம் சொல்லும் பொழுது நம்முடைய முன்னோர்கள்லாம் 100 வயசு வாழ்ந்தாங்க, 120 வயசு அந்த பாட்டி கிடந்துச்சு அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்ப 40 வயசு என்பது அதிகபட்சமான வயசா போயிருச்சு. 40 50 வயசு ஒருத்தர் வர்றாருன்னு சொன்னா அவருடைய ஆயுள் காலம் நீ ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நிலையில நம்முடைய ஆயுள் காலம் என்பது ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகை குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்பது இந்த ஒத்தை இரவுல, இந்த ஒற்றைப்படை இரவுகள்ல இன்னும் ஒரு இரவு ரசூலுல்லாஹ் சொன்னது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3வது 10 ஒற்றைப்படையில் 21
பிறை 23, பிறை 25, பிறை 27, பிறை 29 இந்த ஒற்றைப்படை இரவுகள் நீங்கள் லைலத்துல் கத்ரை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றுடன் நமக்கு என்ன செய்யப்படுது? 27வது பிறை, இன்னும் ஒரு பிறை 29 இருக்குது. முழுமையான இந்த லைலத்துல் கத்ருடைய எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இரவுக்கும், ஒவ்வொரு நாளுக்கும், ஒவ்வொரு மணித்துளிக்கும், ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் பன்மடங்கு அல்லாஹ் கூடிய தருகிறான். இன்று மக்ரிபிலிருந்து நம்முடைய ஃபஜ்ருக்கு அல்லாஹ் அக்பர் என்று வாங்கி சொல்லக்கூடிய அந்த நேரம் வரை மலக்குமார்கள் எல்லாம் பூமிக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க. பூமிக்கு வந்து சும்மா இருக்கிறாங்களா, இல்ல வந்து அடுத்தவங்களை வசப்படுறாங்களா? இல்ல இல்ல, இந்த அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக வரக்கூடியவர்களுக்காக மர்ஹப அஹ்லன் வ ஸஹலா, மர்ஹப அஹ்லன் வ ஸஹலா, வாங்க வாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, வாங்க வாங்க சீதீகரமானவரே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகட்டும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய பரக்கத்து உண்டாகட்டும் என்று நமக்காக வேண்டி அந்த மலக்குமார்கள் சுபச்செய்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புனிதமான இரவு இந்த இரவு. இந்த இரவுல செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் 1000 மாதங்கள், ஏறத்தாழ 84 வருடங்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களை அல்லாஹ் இந்த ஒற்றை இரவுகளை தருகிறான் என்று சொன்னால் இந்த இரவுகளை நாம் வீணாக்கலாமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், எல்லா மலக்குமார்களும் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வர்றாங்க. பூமிக்கு இறங்கி வரும் பொழுது இன்னும் குறிப்பாக ஹஜ்ரத் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக திகழக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து நமக்காக வேண்டி இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடுறாங்க. யா அல்லாஹ், இவன் இவனுடைய வாழ்க்கை முழுவதும் பாவம் செய்து விட்டான். யா அல்லாஹ், இவனுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று நமக்காக வேண்டி மலக்குமார்கள் இஸ்திக்பார் செய்யக்கூடிய, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இந்த நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா முழுமையான முறையில் நம்முடைய பாவங்களை பரிபூர்ணமான முறையில் மன்னித்து நம் இன்று முதல் என்றும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா இந்த இரவுல செய்யக்கூடிய நன்மையின் காரணமாக எல்லாரையும் அல்லாஹ் மன்னித்துறான். ஆனா சில பேர்களை தவிர முதல் வகையினர் யார் தெரியுமா? அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்பவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் அல்லாதவரையும் ஈமான் கொண்டு அவர்களை வழிபடுபவர்கள் தான் அவர்களை அல்லாஹ் இந்த நேரத்துல மன்னிக்கவே மாட்டான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவதாக பகைமை கொண்டு வாழவும். என்ன செய்யறாங்க? பகைமை கொண்டு, அடுத்தவர் மீது பகைமை கொண்டு வாழக்கூடிய அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எப்போ என்னைக்கே நடந்த ஒரு சண்டையை வச்சுக்கிட்டு காலம் முழுவதும் அந்த பிரச்சனையை முன்வைத்து இவர்கள் கூட சேரக்கூடாது என்று ஒரு மனநிலையில் வாழக்கூடிய அந்த நபர்களையும் அல்லாஹ் இந்த இரவுல மன்னிக்க மாட்டான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவது நபர் தன்னுடைய தாய் தந்தையினுடைய மனதை நோகடிக்கக்கூடிய துர்பாக்கியசாலிகளை அல்லாஹ் இந்த இரவுல மன்னிக்க மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ல, மிம்பர் படியில ஷாபானுடைய கடைசி மிம்பர்ல ரசூலுல்லாஹ் ஏறும் பொழுது ஒவ்வொரு மிம்பர் படி ஏறும் பொழுது ஒவ்வொரு துஆவை செய்யறாங்க. முதல் துஆ என்ன? ரசூலுல்லாஹ் ஏறும் பொழுது ஆமீன் சொன்னாங்க முதல் படியில. இரண்டாவது படி ஏறும்போது ஆமீன் சொன்னாங்க. மூன்றாவது படி ஏறும்போது ஆமீன் சொன்னாங்க. ஜும்மாவுடைய குத்பா முடிஞ்சு, துஆ முடிஞ்சு, சலாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்ச பின்னாடி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இத்தனை வருட காலங்களாக நாங்கள் பார்க்காத ஒரு பாக்கியத்தை, ஒரு நிகழ்ச்சியை, ஒரு அற்புதத்தை இன்று பார்த்தோம் என்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேக்குறாங்க. என்ன பார்த்தீங்க? ஆமாம் யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மிம்பரில் ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று சொல்லி ஏறினீர்களே, அதற்குண்டான காரணம் என்று சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு ஆர்வத்தோடு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நேரத்துல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல வந்தாங்க. வந்து 3 விதமான துஆக்கள் செய்தாங்க. 3 விதமான துஆக்கள் செய்தாங்க. முதல் துஆ என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர். யார் இந்த ரமலானுடைய மாதம் கிடைத்தும் இந்த ரமலானுடைய மாதத்தை யார் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ, இந்த ரமலானுடைய அமலை சரியான முறையில் செய்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் மகஃபிரத்தையும் பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர் மீது அல்லாஹ்வுடைய லானத்து, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. நான் ஆமீன் என்று சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர்.
எப்படிப்பட்ட ஒரு இரவு, எப்படிப்பட்ட ஒரு மாதம், எப்படிப்பட்ட ஒரு நாள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சங்கை குறித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த 11 மாதங்கள் நீங்கள் எவ்வளவு அமல் செய்திருந்தாலும், ஆனால் இந்த ஒத்த மாதத்துல, இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் பன்மடங்கு கூடிய தருகிறான். அப்படிப்பட்ட ரமலானுடைய காலத்திலும் கூட இந்த ரமலானை பின்பற்றவில்லை, ரமலானுடைய அருமையை நாம் பின்பற்றவில்லை, ரமலானுடைய பலனை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு இருக்கிறோம், நம்முடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கை குறித்தானவர்களே, இந்த மாதம் என்பது நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். ஏன்னு சொன்னா, இந்த ரமலானுடைய காலத்துல முந்து ரமலான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் வரை என்ன செய்யாங்க, நம்ம கூட இருந்தவர்கள் எல்லாம் இப்ப நம்ம கூட இல்லை. நம்ம கூட இப்ப இருக்கிறவர்கள் எல்லாம் பேசக்கூடிய நான் முதற்கொண்டு அடுத்த வருடம் இருப்போமா என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலை நம்முடைய நிலை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒன்றுமில்லாத காரணத்திற்கு கூட வயதானவர்களை தூர விட்டுரும், அவங்களுடைய பிரச்சனை வேற. வயசானவர்களுக்கு அல்லாஹ் ருசத்து கொடுத்திருக்கிறான், அவர்கள் வைத்தால் அதற்கு உண்டான நன்மை கிடைக்கும், வைக்க முடியலையா அதற்கு உண்டான பிதியா. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபாய் என்று கணக்கு பண்ணி மொத்தம் 30 நாளைக்கு 4500 ரூபாய், அவ்வளவுதானே வருது. என்ன செய்ய கொடுக்க வேண்டும் என்னுடைய மார்க்க சட்டம் சொல்லுது. இதையும் கொடுக்க முடியலையா, அந்த அளவுக்கு அவருடைய பொருளாதாரம் இல்லையா, பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், கொடுக்க முடியாத அளவுக்கு கல்வில என்ன செய்யல, பெருந்தன்மை இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை விட நஷ்டவாடி வேற எதுவும் இல்லை. இதை கொடுத்து அவர்கள் வைக்கக்கூடிய அந்த நோம்பின் மூலியமாக அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசைப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ரமலானுடைய காலத்தை முழுமையான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனா ஒன்றுமில்லாத காரணம் கூட என்ன செய்யறாங்க, ரமலான பயன்படுத்தாம என்ன செய்யறாங்க, புறந்தள்ளுறாங்க. ரமலானுடைய இந்த கண்ணியமான இரவு, இப்படிப்பட்ட இரவு, ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் பாக்கியமான இரவு. ஒரே ஒரு நாள் தொழுது விட்டால் நம்முடைய வாழ்க்கையை வெற்றி அடைந்து விட முடியுமா? இருந்தாலும் அல்லாஹ் நன்மை தருவான். இருந்த போதிலும் அல்லாஹ் காலம் முழுக்க செய்வதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கிறான். என்னுடைய அடியான் அல்லாஹ்வுடைய என்னுடைய பள்ளியாசலுக்கு வந்தானா, நன்மையான அமல் செஞ்சானா, எனக்காக வேண்டி பாடுபட்டானா, நான் சொல்வதை கேட்டானா என்று அல்லாஹ் இந்த அடியார் பார்த்து கேட்கும் பொழுது நாம் சரியான முறையில் அமல் செய்யவில்லை என்று சொன்னால் நமக்காக வேண்டி யார் வெக்கி தலை கொடுக்கிறார் தெரியுமா? நம்முடைய தலைவர் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, கவலைப்படுறாங்க. என்னுடைய உம்மத்துமார்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலாவது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொள்ள கூடாதா, அல்லாஹ்வுடைய நியமத்தை அடைந்து கொள்ள கூடாதா? அல்லாஹ் அக்பர். நம்முடைய ஈமான் எப்படி இருக்குது, சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரமலானுடைய காலத்துல பிற 17 என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நிலைமை. இஸ்லாம் என்பது வாழ்வா சாவா என்று சொல்லக்கூடிய நிலைமை. பத்ர் போர்க்களம், அந்த பத்ர் போர்க்களத்தில் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, நோன்பு நோற்ற நிலையில் இஸ்லாத்திற்காக வேண்டி எதிரிடத்துல போர் செய்யறாங்க. எந்த நிலைமை வந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, நோன்பை விடமாட்டோம், தொழுகை விடமாட்டோம், ரப்பு சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் விடுவதற்கு நாங்கள் எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த எதிரிகள் படை சூழ்ந்திருந்த நேரத்திலும் கூட சஹாபாக்கள் நோன்பு நோற்று இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்டார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நாம் எல்லாம் முஸ்லிம்களாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். முஸ்லிம்கள் என்ற பெயர் தான் முஸ்லிம்களாக இல்லாமல் உண்மை முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இறுதி மூச்சுவடை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை அலங்கரிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை இமாம் ஜமாஅத்தோடு தொழுகை நிறைவேற்ற வேண்டும். ஒரு நாள் மட்டும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் முழுவதும் லைட் கட்டி ஜேஜேன் ஆக்கி கடையெல்லாம் போட்டு கொத்து புரோட்டா போட்டு ஜேஜேன் ஆக்கிட்டா இன்றைய நாளை கண்ணியப்படுத்துறது ஆயிட்டோமா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அதுவல்ல நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய இறுதி மூச்சு வரை நமக்கு எப்போது நினைவு தெரிந்து விட்டதோ, நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்பொழுது பாடுகாகி விட்டோமோ அன்றைய நாள் முதல் நம்முடைய இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இமாம் ஜமாஅத்தோடு தொழுக வேண்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். மாற்றார்கள் சொல்றாங்க, இவங்க எல்லாம் பாய்னா என்ன செய்வாங்க, 5 வக்த் அல்லாஹ் நமாஸ் பண்ணுவாங்க, பள்ளிவாசல்ல தொழுவாங்க, மசூதில தொழுவாங்க என்று மாற்றுவத சகோதரர் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அக்பர், ஈமான் கொண்டவர்கள் நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக பிறந்து முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலின் பக்கம் வரலை என்று சொன்னால் நாம இல்ல என்ன முஸ்லிம்கள்?
நம்ம எல்லாம் என்ன முஃமின்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் வாசல்ல வச்சுக்கிட்டு வீட வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வரலை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்குது? யார் எந்த நிலையில் அல்லாஹ் மௌத் கொடுப்பான்னு தெரியாது. நம்முடைய மௌத் என்பது நிச்சயமான உண்மை. ஆனால் எல்லா நபர்களும் என்ன செய்யறாங்க? ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வந்துதான் தீர வேண்டும். ஆனால் அந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடியாத ஒரு நிலைமை இருக்குது. வாசல்ல கொண்டு வந்து வச்சுட்டு கலிமா ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஷஹாதத்துடைய நிலைமையில் நிறைவேற வருவாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்ய முடியாது? தன்னுடைய அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை கொண்டு ஹயாத்தை கொண்டு என்ன செய்ய முடியாது? இரண்டு கால்கள் நடந்து போய் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் முதல் சப்பி நின்று கொண்டு அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ் உயர்ந்தவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று தக்பீர் கட்ட முடியாது. ஆனா அவர்களுக்காக விட்டு தொலை வைக்கப்படும், அவர்களுக்காக தொலை வைக்கப்படும். அவருக்கு கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில, வடக்குக்கும் தெற்குக்கும் மத்தியில நடுவுல படுக்க வச்சு எல்லோரும் அவரை முன்னோக்கி வைத்து என்ன செய்வாங்க? அல்லாஹு அக்பர். இந்த ஆண் ஜனாசாவிற்காக வேண்டி இவ்விழாவை முன்னோக்கி இந்த இமாமை பிரிந்து இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை, அந்த நிலைமைக்கு நாம் தள்ளிவிடக் கூடாது. அந்த நிலைமைக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஈமானோட சீமானாக வாழ்ந்தாங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றியை பற்றி பிடித்தாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்பது சோதனையான வாழ்க்கையா இருக்குது. எதை கொண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் சோதனை, எப்படியாவது சோதனை, எதையாவது கஷ்டம் வந்து கொண்டே இருக்குது. காரணம், நம்மிடத்துல அல்லாஹ்வுடைய ஈமான் சரியான ஈமான இல்ல, அல்லாஹ்வுடைய உறுதியான ஈமான் இல்ல. பள்ளிவாசல்களை நாம் கட்டி கொண்டு அழ வேண்டும். ஆனா சோதனைகளையும் அடுத்தவருடைய கஷ்டங்களையும் நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனைகளையும் கட்டி கொண்டு அழுகிறோம். அடுத்தவர்கள முறையிடுறோம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த கஷ்டம் இருக்கு என்று சொல்லக்கூடிய நாம் அல்லாஹ் இடத்துல சொல்றது இல்ல, படைத்த ரப்ப இடத்துல சொல்றது இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய செருப்பு வாரம் இருந்தாலும் ரப்ப இடத்துல கேளுங்க என்று சொன்னார்கள். உங்களுக்கு வீட்டுல உப்பு இல்லையா, அது கேட்டாலும் அல்லாஹ் இடத்துல கேளுங்க என்று சொன்னார்கள். உப்புலாம் ஒரு பெரிய பிரச்சனையா? செருப்பு பிஞ்சதுல ஒரு பெரிய பிரச்சனையா? அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட நீங்கள் ரப்பிடத்தில் கேட்டு பெறுங்கள், அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னார்கள். ஆனா நம்ம எல்லா இடத்துலயும் கேட்கிறோம், படைச்சு ரப்பிடத்துல கேட்க மறந்துடுறோம். அதன் காரணமாக தான் எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சங்கை குறித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையான முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்முடைய தாய் தந்தையை நம்முடைய இடத்தில் இருந்தால் அவர்களை சங்கைப்படுத்தக்கூடிய, அவளை கண்ணியப்படுத்தக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிரந்தர குடிகாரர்களை அல்லாஹ் இந்த இரவுல ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். நிரந்தர குடிகாரர்களை என்ன செய்ய மாட்டான்? ஒருபோதும் இந்த நிலையில மன்னிக்க மாட்டான். எல்லாரையும் மன்னிக்கிறேன்னு சொன்ன ரப்பு குடிகார, நாசக்கார, மோசக்காரங்க அந்த மூத்திரத்தை குடிக்கிற நல்ல செய்ய மாட்டான், ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்றார் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய நல்லடியார்னு சொல்லணுமா? உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய நல்லடியார்னு சொல்லணுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் நரக படுகொலைக்கு செல்லக்கூடியவர்கள். அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல சூரத்துல் ஹாக்கால சொல்றான், அவங்க எல்லாம் புடிங்க, ஹுதுஹு வகுல்லுஹு, அவங்க எல்லாம் இறுக்கமா புடிங்க, ஃபஸல்லுஹு, நரகத்துல புடிச்சு தள்ளுங்க. இப்படிப்பட்ட சைத்தான்கள் உலகத்தில் தேவையில்லை என்று நரகத்திற்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். மலக்குமார்கள் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ஒண்ணுமில்லாத பிரச்சனை கூட என்ன செய்வாங்க? காலங்காலமாக துண்டு தொட்டு என்ன செய்யறாங்க? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவங்க ஒருத்தரையும் முழிக்க கூடாது. நான் மூத்தா போனாலும் என் தீதார பார்க்க கூடாது. அவன் மூத்தா போனா அவன் மூட்ல இருந்து யாரும் போக கூடாது. அன்னைக்கு ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க, அவங்களும் ஒரு சாலியான மனித தொழுகையாளி, அவரும் அவருடைய துணைவியார் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் ஏற்பாடு ஆகிருக்குது. ஆனா எல்லாரிடத்திலயும் சொல்றாங்க, தன்னுடைய சொந்த பந்தங்கள் உறவு எல்லாரும் சொல்றாங்க, ஹஜ்ஜுக்கு போறது இருக்கிற துவா செய்யுங்க என்று எல்லா இடத்துலயும் துவா வாங்குறாங்க. ஆனா அவங்களுடைய சொந்தம், நெருங்கிய சொந்தத்துல என்ன செய்ய மாட்டாங்க? இவங்க முயற்சி பண்ணி போறாங்க, சலாம் சொல்றாங்க, கொள்றாங்க, என்ன செய்ய மாட்டாங்க? அவருடைய உறவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாரிடத்திலும் அவருடைய அன்பை பெற்றவர்கள் நீ ஹஜ்ஜுக்கு செல்லுங்க, உம்ராக்கு செல்லுங்கன்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சஹாபியுடைய பெருமானுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வர்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் எனக்கு ஆசை இருக்குது யா ரசூலுல்லாஹ், ஆனால் என்னுடைய உறவுகள் என்னை வெட்டி வாழணும்னு ஆசைப்படுறாங்க, என்னை துரத்தி விடுறாங்க, என் கூட பேச மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சேர்ந்து வாழுங்க.
திருப்பி போங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டி மீண்டும் போறாங்க. திருப்பி அதே பிரச்சனை, மீண்டும் வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சில் ரஹம, நீங்க உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கிறாங்க. திருப்பி அதே பிரச்சனை, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. இதே போல 3 முறையும் ரசூலுல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி அந்த பெண்களிடத்துல, அந்த தாய்மாரிடத்துல, அந்த சொந்த பந்தரிடத்துல மீண்டும் மீண்டும் சொந்தத்தை நான் நிலைநாட்ட வேண்டும், சொந்தத்தை உறுதிப்படுத்த வேண்டும், சொந்தத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும், உறவுகளை பேண வேண்டும் என்று அந்த சஹாபி போகக்கூடிய நேரத்துல அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனசு வரல. அவங்களுடைய அகங்காரம், அவங்களுடைய அநியாயம் இப்படி இருந்தால் அவர்கள் இந்த உலகத்திலே வெற்றி பெற முடியாது, மரகத்தின் மறுமையிலும் வெற்றி பெற முடியாது, அவர்கள் நரக படுகொலிக்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்றான். அப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம ஆளாகிவிடக் கூடாது. நம்முடைய ஈமான் உறுதியான ஈமானாக இருக்க வேண்டும். நம்முடைய சொந்தத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய பிரச்சனையை அந்த ஜெல்லஷானஹு நிறைய முழுமையான முறையில் பாதுகாத்து உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இந்த இரவுல அல்லாஹ் ஜெல்லஷானஹு எல்லாத்தையும் மன்னிச்சிடுறான். இன்னும் ஒரே ஒரு ஆள், தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழாதவர்கள், தன்னுடைய பெற்றோருக்கு மதிக்காதவர்கள், நிரந்தர குடிகாரர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட எந்த நிலையை கொண்டவர்களும் அல்லாஹ் இந்த இரவுல மன்னிக்க மாட்டான். இது எல்லாத்தையும் மன்னிக்க அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முழுமையான முறையில் இந்த இரவுனுடைய எல்லா விதமான பாக்கியங்களை பெற்று வாழக்கூடிய சீதேவித்தனத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்ன அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல இந்த இரவு நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 1000 மாதங்களை சிறந்த இரவுகள் நன்மைகளை தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. முழுமையான ஒரு இம்மை மறுமை எல்லா வாக்கியங்களையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. இதை சொன்னோம், இதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாம் ஓதி முடித்த அந்த குர்ஆன் ஷரீஃப் இன்ஷா அல்லாஹ் கத்முல் குர்ஆன் துஆ ஓதி இன்ஷா அல்லாஹ் துஆ நிறைவு ஓதி இன்ஷா அல்லாஹ். الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد من شر حاسد اذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اشرح وحشتنا في قبورنا. اللهم ارحمنا بالقرآن العظيم واجعلنا إماما ونورا وهدى ورحمة. اللهم ذكرنا منه ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته عناء الليل وعناء النهار واجعلنا حجة يا رب العالمين. صدق الله العلي العظيم. صدق رسول النبي الكريم. نحن على ذلك للشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم ارزقنا بكل حرف من القرآن حلاوة بجزء من القرآن الجزاء. اللهم ارزقنا بالالف والفتح وبالباء بركة وبالتاء توبة وبالثاء ثوابا وبالجيم جمال وبالحاء حكمة وبالخاء خير وبالدال دليل وبالدال ذكاء وبالراء رحمة وبالزاء زكاة وبالسين سعادة وبالشين شفاء وبالصاد صدق وباللاد لياء وبالطاء تراوة وبالله لا يعيني ذم وبالله ذكر وبالعين علم وبالغين غنى وبالفاء فلاحا وبالقاف قربة وبالكاف كرامة وباللام لطف وبالميم موئلة وبالنون نورا وبالله يسرة وبالهاء هداية وبالياء يقينا. اللهم انفعنا بالقرآن العظيم وارفعنا بالآيات وذكر الحكيم وتقبل منا قراءتنا وتجاوز عنا ما كان في تلاوة القرآن من خطأ أو نسيان أو تحريف كلمة عن مواضعها أو تقديم أو تأخير أو زيادة أو نقصان تأويل على غير ما أنزلته عليه أو ريب أو
شك أو سهو أو سوء حال أو ضعف عند تلاوة القرآن أو كسل أو سرعة أو زيغ لسان أو خف بغير وقوف أو إدغام بغير مدغم أو إذهان بغير بيان مد أو تشديد أو همزة أو جزم أو يغرى بغير ما كتبه وقلة رغبة ورهبة عند آيات رحمة وآيات العذاب واغفر لنا ربنا واكتبنا مع الشاهدين. اللهم نبّل قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن ونجنا من النار بالقرآن وادخلنا في الجنة بالقرآن. اللهم اجعل قرآننا في الدنيا قرينا وفي القبر مونسا وعلى الصراط نورا وفي الجنة رفيقا ومن النار سترا وحجابا من الخيرات كلها دليلا. فاكتبنا على التمام وارزقنا عذاب القلب لسانه وحب الخير والخير والبشارة والسعادة والبشارة من الإيمان. وصلى الله تعالى على خير نبي سيدنا محمد وضربت بنور سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا والحمد لله رب العالمين. اللهم وصل ما قرأنا من كلامك العزيز من سورة الفاتحة من سورة الإخلاص من سورة المعوذتين ومن ختم القرآن هذه التواصلة ورحمة نازلة تحفة كاملة مقبولة مرضية منك منا إلى روح سيدنا سندنا مرشدنا مربينا قرة أعيننا وسيلتنا في الدار خاتم الأنبياء محمد مصطفى محمد مجتبى حضرت رسول أكرم صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصلحاء وسائر صحابة رضوان الله تابعين وتبع التابعين وأئمة المسلمين عما برحمتك يا أرحم الراحمين. اللهم إنك عفو تحب الكريم فاعف عنا يا كريم يا رحيم يا الله. யா ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களின் பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. எங்களை பெற்றெடுத்த பெற்றோரின் பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. எங்கள் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் உலகத்தில் வாழ்ந்து மறைந்த வாழ்கின்ற வாழ இருக்கின்ற உம்மத்தி முஹம்மதின் பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ பகிரங்கமாக ரகசியமாக கூட்டாக தனியாக இரவிலோ புகழில் செய்த அத்துணை பெரிய சிறிய பெரிய பாவங்கள் தவறுகள் குற்றம் குறைகள் பிழைகளை அல்லாஹ் மன்னித்தல் புரிவாயாக. யா ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் யா அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் முழுமையான முறையில் யா அல்லாஹ் இந்த ரமலானை கண்ணியப்படுத்தவருடைய பட்டியலை எங்களை சேர்த்தால் புரிவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய பத்தியில் முழுமையான ஒரு ரஹ்மத்தை பெற்றவர்களை எங்களை ஆக்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ் மக்ஃபிரத்துடைய பத்தியில் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் முழுமையான முறையில் மன்னிக்கப்பட்டவர்களை எங்களை ஆக்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ் இத்துக்கும் இலன்னார் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று நாங்கள் எல்லாம் சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் முழுமையான முறையில் யா அல்லாஹ் ஈமானோடு சீமானாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நல்லவர்கள் நிறைவான செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த இரவில் மன்னிக்கப்படாதவர் என்று துர்பாக்கியசாலி என்று சொன்னார்கள் ரஹ்மானே. யா அப்படிப்பட்ட அந்த துர்பாக்கியசாலிகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்து புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் முழுமையான முறையில் யா அல்லாஹ் அமல் செய்தவருடைய பட்டியலை சேர்த்தால் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் நபிமார்கள் எந்த அமல் செய்தார்களோ யா அல்லாஹ் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அமல் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்ல அமல்கள் செய்தவர்களாய் எங்களை நீ ஆக்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் வீடுகளில் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லா விதமான ஜின் ஷைத்தான் எல்லா விதமான பலா முசீபத் இரட்டி எங்களை பாதுகாத்தால் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவாயாக. உடல் ஆரோக்கியத்தை மன நிம்மதியை அல்லாஹ் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தொழில் துறைகள் வியாபாரங்கள் யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்தால் புரிவாயாக. ஹலாலான சம்பாத்தியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவாயாக. ஹராமை விட்டு முழுமையான முறையில் பாதுகாத்தல் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் யாரெல்லாம் திருமண வயதை அடைந்து இன்னும் திருமணமாகாமல் இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு சாலிஹான யா அல்லாஹ் ஜோடுகளை யா அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் திருமணத்தை அடைந்து யா அல்லாஹ் இன்னும் சாலிஹான சந்ததி இல்லாமல் இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு சாலிஹான சந்ததி யா அல்லாஹ் வெகு விரைவில் யா அல்லாஹ் தந்தல் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் எந்த கஷ்டத்தையும் தாங்கி விட்டதனம் ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய நிலைமை எங்களை ஆக்கிவிடாது ரஹ்மானே. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் வருபவர்கள் போவரெல்லாம் யா அல்லாஹ் பழி சொல்லக்கூடிய அந்த நிலை விட்டு எங்களை பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் சாலிஹான சந்ததிகளுக்கு எங்களை யா அல்லாஹ் உருவாக்கி தந்தல் புரிவாயாக. யாருக்கெல்லாம் குழந்தை
பாக்கியத்தை தந்திருக்கிறாயோ நல்ல முறையில் வளர்ப்பதற்கு உண்டான சாலிஹான பாக்கியங்களை தந்தல் புரிவாயாக. யாருக்கெல்லாம் யா அல்லாஹ் தாய்மார்களுக்கு அல்லாஹ் கருவை சுமந்து இருக்கிறார்களோ யா அல்லாஹ் எல்லோரும் நல்ல சாலிஹான முறையில் யா அல்லாஹ் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. ஈமானோடு யா அல்லாஹ் சீமானான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் உனக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. உனக்கு மாறு செய்யக்கூடிய கூட்டத்தை எங்களை பாதுகாத்தல் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் எத்தனையோ சமுதாயத்தை அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அழித்து விட்டாய் ரஹ்மானே. அதுபோன்று நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை அழித்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் மென்மேலும் அமல் செய்யக்கூடிய அந்த தாக்கத்தையும் அந்த யா அல்லாஹ் வாய்ப்பையும் யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் உன்னை விட்டால் எங்களை மன்னிப்பதற்கு யாரும் இல்லை ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னிடத்திலே யா அல்லாஹ் இந்த புனிதமிக்க மாதத்தில் யா அல்லாஹ் கையேந்தி கேட்கின்றோம் ரஹ்மானே. ஏந்தி கைகளை யா அல்லாஹ் ஒருபோதும் யா அல்லாஹ் வீணாக்கி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் ஏந்தி கைகளை இல்லாமல் ஆக்கி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் ஏந்தி கைகளை வெறுங்கையாய் ஆக்கி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு என்ன தேவை என்று நீயே நன்கு அறிந்தவனா இருக்க ரஹ்மானே. எங்களுடைய அழகான எல்லா நாட்டங்களை யா அல்லாஹ் கபூல் செய்தால் புரிவாயாக. யாருக்கெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள் என்ன துன்பங்கள் இருக்கிறதோ எல்லா விதமான துன்பங்கள் கஷ்டங்களை விட்டு யா அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் கடன் தொல்லைகளை விட்டு எங்களை பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் தான தர்மங்கள் நிறைவான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் மார்க்கத்தின் அடிப்படையில் யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் ஜகாத்துகளை சரியான முறையில் கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. இந்த ரமதானுடைய மாதத்திலும் கூட யா அல்லாஹ் தன்னுடைய ஜோபிலிருந்து இழக்க கூடாத யா அல்லாஹ் அந்த நிலை விட்டு எங்களை பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் தாராளமான முறையில் யா அல்லாஹ் நாங்கள் உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. ஏழை எளிய மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு யா அல்லாஹ் எங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் சொந்த வீடை யா அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வீடுகளை யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய மலக்குமார்களை கொண்டு யா அல்லாஹ் பரப்பி யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் வீட்டு பெண்களுக்கு யா அல்லாஹ் சாலிஹான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் எந்த அளவுக்கு ஈமான்தாரிகளாக யா அல்லாஹ் முன்வாழ்ந்த சஹாபா பெண்கள் யா அல்லாஹ் அந்த வாழ்க்கையை அல்லாஹ் எங்கள் வீட்டு பெண்கள் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் தடமாறி செல்லக்கூடிய இளைய சமுதாயத்தை யா அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் பாதுகாத்தல் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் அவர்களோடு பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்திலோடு பள்ளிவாசலுக்கு யா அல்லாஹ் தலாக் விடக்கூடிய அந்த நிலைவிட்டு எங்களை பாதுகாத்தல் அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அந்த பள்ளிவாசல் ஒவ்வொரு நாளும் யா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் உன்னுடைய கிருபையால் யா அல்லாஹ் பள்ளிவாசல் நிரப்பமா இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை பார்க்கும் எங்களுடைய மனசெல்லாம் பூரிப்பாக இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் இது முழுமையான முறையில் எங்களுடைய முறத்து வரையில் கியாமத் நாள் வரைக்கும் பள்ளிவாசல் யா அல்லாஹ் தொழுகையாளைகளை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் நாங்கள் இதையெல்லாம் கேட்க நாடினோம், இதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோம். அத்துணை ஹலால் நாட்டங்களை ஹாஜித்துகளை யா அல்லாஹ் உன்னுடைய அருள்மறை திருக்குர்ஆன் கொண்டால் கபூல் செய்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் கண்ணியமான இந்த ரமலானுடைய மாதத்தின் பொருட்டால் கபூல் செய்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமிக்க யா அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் பொருட்டால் கபூல் செய்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் சபையில் கூடியிருக்கக்கூடிய பெரியவர்கள் நல்லவர்கள் சிறுபிள்ளையின் பொருட்டால் கபூல் செய்தல் புரிவாயாக. அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த التواب الرحيم. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله.